வணக்கம். செல்வகுமாரின் சர்வதேச நிலவர தகவல். முதல்ல பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த சூழல்ல ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த நாடுகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய போர் எந்த நிலையில் இருக்கிறது என்பதையும், புதிய இன்றைய கண்டுபிடிப்புகள் என்ன என்பதையும் பார்ப்போம். அதாவது ஈரான் மீது தாக்குதல் தொடக்கி, அதாவது இஸ்ரேல் தாக்குதல் தொடக்க, அதற்கு துணையாக அமெரிக்க தாக்குதல் தொடக்க, தொடர்ந்து இந்த நாடுகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய போர் 31வது நாளை எட்டி இருக்கு. ஒரு மாசம் 31வது நாள் முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில இந்த ஹார்முஸ் நீரிணை பிரச்சனை இன்னும் தீரல. பல உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கு. உலக பொருளாதாரம் மிகவும் சீரழிந்து போயிருக்கு. இதுல இந்தியா மிக சவால்களை சந்தித்து பெரிய அளவிலே கேஸையோ அல்லது பெட்ரோலிய பொருட்களை, பெட்ரோல் டீசலையோ பாதிக்காத அளவு ஓட்டிட்டு இருந்தாலும், இன்னும் இல்லங்களுக்கு கிடைக்கக்கூடிய எரிவாயுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட கமர்ஷியல் கேஸ், அதாவது நிறுவனங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சிலிண்டர் இன்னும் தொடர்ந்து தட்டுப்பாடு இருக்கு. இருந்தாலும் பிற நாடுகளை பார்க்கும் பொழுது இந்தியாவில் பெரிய பிரச்சனை இல்லை. பிலிப்பைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பொது முடக்கம் வந்து எப்படி கொரோனா காலத்தில் இருந்துச்சோ அதே நிலைமை அங்கே பிலிப்பைன்ஸ்ல நிலவுது. இலங்கை எல்லாம் எப்பவோ கியூ, ஒற்றை இலக்க எண்ணுக்கு ஒரு நாள் டீசல், இரட்டை இலக்க எண்ணுக்கு ஒரு நாள் டீசல்னு போட்டுட்டு இருக்காங்க. இங்க எந்த ஒரு பாதிப்பும் இங்க இல்லை. இருந்தாலும் உலக போர் காரணமா, அதாவது உலக நாடுகளில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய இஸ்ரேல் மீது தொடர்ந்து ஈரானும், அமெரிக்க நிலைகள் மீது ஈரானும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டேதான் இருக்கு. இதனிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கு. யாருன்னா பேச்சுவார்த்தைன்னா பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக, அதுவும் இந்த பேர்லாம் சொல்லாம மிக முக்கிய புதிய பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தை செய்து கொண்டிருப்பதாக அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கு. ஆனா ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேச்சுவார்த்தையா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்கள்கிட்ட யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா எப்பொழுதுமே பேச்சுவார்த்தை என்ற பெயர்ல அண்டர் கிரவுண்ட் வேலையை, அதாவது ராணுவ குவிப்பு, படை குவிப்பு, ஆயுதங்கள் குவிப்பு, திடீர் தாக்குதல், இந்த வேலையை தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்யும். அதனால நாங்க எந்த பேச்சுவார்த்தைங்கிறது எதையும் நான் நம்ப தயாராக இல்லை என்று ஈரான் சொல்லிட்டு இருக்கு. அமெரிக்கா இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்று ஒரு புறம் சொல்லிக் கொண்டிருந்தாலும், அமெரிக்கா முப்படை தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, மற்றும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் கிட்ட இன்னும் நிறைய ஆயுதங்கள் இருக்கு, இந்த ஆயுதம் அவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது என்பது திறந்த மனதுடன் சொல்ல முடியலன்னா கூட எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை ஈரானுக்கு சீனாவும் ரஷ்யாவும் ஆயுதங்கள் வழங்குறது மாதிரி சூசகமா சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியா என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப், அதுக்கு முன்னாடி நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்றைக்கு ஒரு செய்தி ஊடகம் எடுத்த பேட்டியில நெத்தன்யாகு, அதாவது இஸ்ரேல் பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப யோசிச்சு வார்த்தைகளை சொன்னார். ஆனால் இந்த ரெண்டு நாட்டுக்கும் ஈரான் போரிட்டதுனால கொஞ்சம் பின்னடைவு தான். ஈரான் கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்குங்கிறது இவங்க இவ்வளவு எதிர்பார்க்கல. அமெரிக்க விமானங்கள்லாம் நிறைய தகர்க்கப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவில் நிறுத்தப்பட்டிருந்த விமானத்தை, அமெரிக்க போர் விமானத்தை கூட ட்ரோன் தாக்குதல் மூலமா தாக்கியிருக்காங்க. நேற்றைக்கு, அதாவது கிரீன்லாந்தை மீட்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில நேட்டோ நாடுகள்கிட்டையும் பகையை உண்டு பண்ணிட்டாங்க. ஆக நேட்டோ மற்றும் யுஎஸ்ஏ, அமெரிக்காவோட இடைப்பட்ட நட்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பல்வேறு நேட்டோ நாடுகள் இடம் கூட கொடுக்கல. சவுதி அரேபியா மற்றும் இந்த கத்தார், குவைத் இந்த போன்ற நாடுகள் மட்டும்தான் அதுக்கு இடம் கொடுத்தாங்க. அதுக்கும் தாக்குதல் நடத்தி இப்போ அங்கிருந்தும் காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அமெரிக்க தரைப்படையை கொண்டு வந்து ஈரான்ல இறக்கி, நாங்க தரை வழியாக முன்னேறி ஈரானை பிடிக்க போகிறோம், ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு இப்போ அமெரிக்கா இறங்கி இருக்கு. ஆனா இந்த நேற்றைக்கு நெத்தன்யாகு பேசும்பொழுது வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு தவறுதலா எந்த வார்த்தையும் ரகசியத்தையும் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரே நிலைப்பாட்டோட நேற்றைக்கு பேட்டி வழங்கியதை பார்த்தோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஏதோ ஒரு வேலையில ஈடுபட போகிறார்கள் என்பது மட்டும் தெரிகிறது. இதனிடையே ஹார்முஸ் நீரிணையை நாங்க பாத்துக்க போறதில்ல, மீட்க போறதில்ல. ஹார்முஸ் நீரிணைக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எங்களுக்கு பெட்ரோல் அங்கிருந்து வரல. அதாவது ஐரோப்பிய நாடுகளும் ஆசிய நாடுகளுக்கும் தான் இந்த ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்துறாங்க. அதனால ஐரோப்பிய நாடுகளும் ஆசிய நாடுகளும் தான் இந்த
இந்த ஹார்முஸ் நீரிணையை, அந்த ஜலசந்தியை நீங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும், நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இப்போ நேற்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இன்சூரன்ஸ் கட்டுங்க, எனக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னாங்க. இப்போ அதை விட்டுட்டாங்க. இப்போ ஐரோப்பிய நாடுகள்கிட்ட போய் ட்ரம்ப் போய் என்ன சொல்லியிருக்காரு, ஐரோப்பிய நாடுகள்கிட்ட எல்லாம் பொதுவாக பேட்டியில் ஐரோப்பிய நாடுகள் வந்து நான் சொல்றது எதுவும் கேட்க மாட்டீங்க, எனக்கு உதவி பண்ண கேட்டால் உதவி பண்ண மாட்டீங்க, இனிமேல் உங்களுடைய பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்ளுங்க, உங்களுக்கு எப்பாவது பிரச்சனை வரும்பொழுது நான் அதில் வந்து தலையிட மாட்டேன், நான் உதவிக்கு வர மாட்டேன் அப்படின்னு வேற தகவல் சொல்லியிருக்காரு நேற்றைக்கு. எவ்வளவு பிரச்சனை பாருங்க. இப்போ உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகள்லையுமே பெட்ரோலிய பொருள், அதாவது கேஸ் முக்கியமா பெரிய பிரச்சனை ஏற்படுத்திருக்கு. சின்ன குழந்தைகள் கூட மரியாதைக்குரிய ட்ரம்ப் நம்ம சொல்றோம் இப்போ, ஆனா குழந்தைகள்லாம் கடுமையா வாய்க்கு வந்து வார்த்தையில திட்டுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குழந்தைகள் வரைக்கும் இந்த ட்ரம்போட செயல்பாடு சென்றடைந்திருக்கு. என்னுடைய கிளாஸ்ல ஒரு பையன் அப்படிதான் பயங்கரமா திட்டுறான். எல்லா விஷயமும் தெரியுது. பார்த்தா 2ஆம் வகுப்பு படிக்கிற பையன் ஒருத்தன் திட்டுறான். ஏனென்றால் அந்த அளவிற்கு உலகத்துல உலக மக்களின் கஷ்டத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மக்களே திட்டுதுன்னா அப்ப நாட்டு தலைவர்களுக்கு புரியாமையா இருக்கும். அப்படி ஓடிட்டு இருக்கு. இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா, அமெரிக்கா வந்து தரைப்படையை கொண்டு வந்து குவிச்சிட்டு இருக்காங்க. தரைப்படையை குவிக்கிறாங்க. அது எங்க குவிப்பாங்க நம்மளே கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். எங்க குவிக்கிறாங்க, எந்தெந்த நாடு சப்போர்ட் பண்ணுதோ அந்த நாடு எல்லையில குவிக்கிறாங்க, தீவுகளில் குவிக்கிறாங்க. அது பெரிய ரகசியமா வச்சிருக்காங்க. ஆனா குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தரை வழியா தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, ஈரான்ட்ட நிறைய ஆயுதம் இருக்குன்னு வேற அமெரிக்கா சொல்லிட்டே இருக்கு. அது வேற, நிறைய அப்பப்போ ட்ரோன் தாக்குதல் மூலமா அமெரிக்காவுக்கும் சேதத்தை விளைவிச்சுக்கிட்டே இருக்கு ஈரான். இந்த நிலையில அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, எங்களோட இலக்கு ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும், அணுமின் நிலையங்களும், மின் உற்பத்தி நிலையங்களும் அப்படின்னு நீங்க போய் சர்வதேச விண்வெளி நிலையம் மற்றும் பிற கோள்கள்ல இருந்து போய் பாருங்க. நம்முடைய பூமி எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அற்புதமா இருக்கு, எவ்வளவு அழகா சுழலுது. இந்த அழகான பூமி இந்த உலகத்துல, இந்த பூமியை விட இந்த வேற கிரகங்கள்ல, வேற குடும்பங்கள்ல, இந்த சூரிய குடும்பத்தை தவிர வேற குடும்பங்கள்ல, வேற இந்த கேலக்சில இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லை. இருப்பதை நாம் அழகாக பாதுகாப்போம். அழகாக எதிர்கால குழந்தைகளுக்கு, அதாவது மாசற்ற இந்த பூமியை, இந்த இயற்கையான இந்த பூமியை, பசுமை நிறைந்த இந்த கடல்கள், காற்று மண்டலம் நிறைந்த இந்த பூமியை தொடர்ந்து அவர்களுக்கு பாதுகாத்து வழங்குவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா சர்வதேச விண்வெளி நிலையம் இல்லை பிற வெளியிடத்துல போய் தூரத்தில் இருந்து இந்தியாவை அதாவது உலகத்தை, இந்த பூமியை, இந்த நாட்டை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாட்டை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த போர் என்ற நிலைக்கு நீங்க போக மாட்டீங்க. தயவுசெய்து அமைதி திரும்ப வேண்டும் சொல்லி உலக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதை போர் நடத்தக்கூடிய, தேவையில்லாமல் அடுத்த நாட்டில் போய் மூக்கு நுழைக்கக்கூடிய, அதாவது சூது மூலமாக அடுத்த நாட்டை கைப்பற்ற நினைக்கக்கூடிய இந்த செயல்கள் எல்லாம் கைவிடப்பட வேண்டும். அமைதி திரும்ப வேண்டும். உலக மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்கின்ற இந்த தகவலோட என்னுடைய இந்த போர் செய்தியை நிறைவு செய்து, கண்டுபிடிப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு பிரிட்டன்ல இறந்த உடலில் இருக்கக்கூடிய கருப்பையை எடுத்து, கருப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய ஒரு தாய்க்கு மாற்று கருப்பை பொருத்தி ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான தகவல். இறந்த, அதுவும் மாற்று கருப்பை அல்ல, அதாவது மூளை செயலிழந்து அவரோட உடல் தானம் செய்வது போல செய்யலாம். அதுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அதுல வெற்றி கண்டிருக்கிறாங்க ஏற்கனவே. இது இறந்த ஒரு உடல்ல இருந்து கருப்பையை எடுத்து கருப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு தாய்க்கு பொருத்தி குழந்தை பெற்றெடுத்திருக்கிறார். இது பிரிட்டன்ல நடைபெற்றிருக்கிறது. இந்த ஒரு மகிழ்ச்சியான தகவலை மருத்துவ உலகிற்கு ஒரு அடுத்த சவால், அடுத்த ஒரு மைல்கல்லை கொண்டு வைத்திருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். நன்றி.